உறுதியளித்திருக்கிறார்கள் ரயில்வேயினுடைய மேலதிகாரிகள். மிக குறிப்பாக நம்முடைய விருதுநகர் மானாமதுரைக்குட்பட்ட பகுதிகளிலே சோதனை ஓட்டம் நடக்கப்பட்டுள்ளது. சோதனை ஓட்டம் நடைபெற்ற பின்னாலே 20 மைல் வேகத்தில் அதற்கான சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இது 100 கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. குறிப்பிட்ட ஒரு 15 இடங்களிலே பாலங்களுடைய பணி நிறைவு பெற இருக்கிறது. அந்த பணி நிறைவு பெறுவதற்கான காலம் வருகின்ற அக்டோபர் மாதத்தில் முடிவு பெறும். டிசம்பர் மாதத்திலே சோதனை ஓட்டம் மீண்டும் ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ஜனவரி மாதத்திலே இந்த பகுதியினுடைய மானாமதுரை விருதுநகர் சேவை தொடங்கும் என்று அதிகாரிகளுடைய ஆய்விலே உறுதியளித்திருக்கிறார். நரிக்குடிக்கும் அருப்புக்கோட்டைக்கும் மானாமதுரைக்கும் நடுவில் இருக்கின்ற நரிக்குடி பகுதியிலே கண்மாய்கள் அதிகமாக இருப்பதனுடைய விளைவாக, அந்த மண் கனிமண் மண்ணாக இருப்பதனுடைய விளைவாகவும், அந்த பகுதியிலே பணி மந்தமாக நடைபெறுவதும் அது மிகப்பெரிய தொழிலாளர்களுடைய மற்றும் மற்ற இதை செயல்படுத்துவதிலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறது. ஏனென்றால் மழை பெய்ததற்கு பின்னாலே விவசாயம் நடைபெறுகின்ற காலங்களிலே அந்த பகுதிகளிலே பணி நடைபெறாமல் இருந்ததனுடைய விளைவாக மந்தம் தொடங்கியது. ஆனால் சோதனை ஓட்டத்திற்கு பின்னாலே கடந்த 3 மாதத்தில் சோதனை ஓட்டத்திற்கு பின்னாலே இந்த பகுதி இதில் மிக அதிகமான வேகத்திலே பணி தொடர்கிறது. வருகின்ற மழை காலத்திற்குள் இந்த பகுதிகளிலே அருப்புக்கோட்டையிலிருந்து மானாமதுரைக்கு உட்பட்ட காரியாபட்டி நரிக்குடி பகுதியிலே இந்த பணி நடைபெற்று முடியும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். முழு முயற்சி